பகவான் 7ஆம் பார்வையாக சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரனை பார்க்கிறார். மிகச்சிறப்பு. வருட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். குடும்ப வருவாய் அதிகரிக்கும். 2026 அதிக பலன்களையும் அதிக நன்மைகளையும் அடையக்கூடிய ராசின்னு சொன்னால் மிதன ராசியை சொல்லலாம். இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி. புதன் செவ்வாய் சுக்கிரன் புத ஆதித்ய யோகம். கண்டிப்பா சொந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்கு வந்தாச்சு. 2026 மிக மிக அபரிமிதமான யோகங்களையும் பல கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள்ல இருந்து அப்படியே வேகமா வெளியில வந்து பலவிதமான ஆப்போசிட்டான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினர். அபரிமிதமான யோகத்தை 100% யாருன்னு சொல்ல போனா துலாம் ராசி தான். 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பாத்தீங்கன்னா பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 2026ஆம் ஆண்டு மிக அபரிமிதமான யோகம் காத்துருக்கு. நன்மைகளை தவிர வேறொன்றும் சொல்வதற்கே இல்லை. 3ஆம் இடத்துல சனி வரும் பொழுது தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ராசியில ராகு சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு. யோககாரகன் ராசியில. இப்ப திடீர் அதிர்ஷ்டம், யோகம், லாபம், கீர்த்தி, புகழ். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தால் அவர் செய்யக்கூடிய காரியம் அள்ளித்தரக்கூடியதற்கு அளவே கிடையாது. அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு நமது மேஷராசிக்கு அஸ்வதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். புலிப்பாண்டி சித்தர் என்ன சொல்லியிருக்கார், மற்ற ஜோதிட அரிச்சுவடிகள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறோம். மேஷராசின்னு எடுத்துட்டாலே பொதுவாக பலவிதமான நன்மைகளை நல்ல குணங்களை கொண்ட ராசி. என்ன அடிக்கடி ஒரு முன்கோபங்கள் அப்படிங்கிறது வரும். ஷார்ட் டெம்பர், திடீர்னு தொட்டத்துக்கெல்லாம் கோபப்படுறது. ஏன்னா மேஷத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ரத்தத்துக்கு அதிபதி. ரத்தம் உஷ்ணமானால் ப்ரெஷர் அதிகமாகுது, ப்ரெஷர் அதிகமானால் கோபங்கள் வருது. அந்த கோபம் நிரந்தரமாக இருக்காது, சட்டுன்னு 5 நிமிஷத்தில் கம்மியாகி. இருந்தாலும் பலவிதமான பூமிகாரகன், சகோதரகாரகன், மருத்துவகாரகன் நிறைய சொல்லலாம் மேஷராசிக்கு அதிதேவதையான செவ்வாயை பற்றி. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பில் வருஷ ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது தன்னையே அறியாமல் பல நன்மைகளை செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். வக்கரகதியில் கிரகம் ஏற்பட்டால், அதுவும் குரு போன்ற நல்ல கிரகங்கள், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. குருவை போல நல்ல கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் பெறலாம். வக்கரகதியாக இருந்து கொண்டு குரு பகவான் 7ஆம் பார்வையாக சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரனை பார்க்கிறார். மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். அபரிமிதமான யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரம். விவசாயிகள் அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த ஆண்டு 2026 நமக்கு ஒன்றுமே இல்லை, இடத்த வித்தரலாம், சைட் போட்டுடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களாம் கூட மீண்டும் விவசாயம் பண்ணலாம். அந்தளவு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அளவில் குரு பார்வைப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் கை மாற்றி விடக்கூடியவர்கள், உணவு தொழில், தின்பண்டங்கள், டீ ஷாப், பேக்கரி, இந்த மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், புதிதாக கண்டுபிடிக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள், குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவத்துறை, மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ கல்வி கற்கக்கூடியவர்கள், மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்டு. எதிர்பார்க்காத ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து நமக்காக இதெல்லாம் கிடைக்குது, நாமளே அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு நேரம். மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலையில் பணியாற்றக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், சின்ன சின்ன வேலை, அதில் செங்கல் எடுத்து கொடுக்குறவங்க பெரிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய சிவில் இன்ஜினியர் வரைக்குமே செவ்வாய் 7 குரு பார்வைப்படுது. மிகச்சிறப்பு. அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். விஞ்ஞானிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை, கட்டுமான தொழில் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. திருமண பிராப்தி ஏற்படும். தள்ளிப்போன திருமணம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும். பல நாட்களாக ஜாதகத்தில் அது சரியில்லை, இந்த தோஷம் அந்த தோஷம் தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. வயசாச்சு, இதை அமைஞ்சா அதை அமைய மாட்டேங்குது, அதை அமைஞ்சா இதை அமைய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு விவாக பிராப்தி அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரியே வம்சவருத்தி
குழந்தை பாக்கியம் ஏற்படுது, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நடைபெறுகிறது, எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது, பொருளாதார மேன்மை உண்டாகும். இந்த ஆண்டு புதிய புதிய தொழில் துவங்கலாம், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறார். வருஷ ஆரம்பத்தில் 5ல் கேது இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும், சட்ட ரீதியான பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கலாம். வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகம். குறிப்பாக சொல்ல போனால் மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களில் 100க்கு 95% நன்மைகளை பெறுகிறீர்கள். அதில் குறிப்பாக எடுத்துனோம்னால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 100க்கு 100% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 99% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஈடுபடக்கூடியவர்கள், கணினி மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் 100% நன்மைகள் ஏற்படுது. மிகச் சிறப்பான ஒரு ஆண்டாக தான் வரக்கூடிய புத்தாண்டு தங்களுக்கு விளங்குது. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3. இந்த ஆண்டு முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்கள் மிகச்சிறப்பானவர்கள். ரிஷபராசின்னு எடுத்துட்டாலே பொறுமைக்கு அவர்கள் தான் க்ஷமா விஷய பூதோஸ்மின்னு சொல்லுவாங்க, க்ஷமா சாகரம்னு சொல்லுவாங்க. க்ஷமானா சமஸ்கிருதத்தில் பொறுமை, சாகரம்னா கடல், கடல் அளவு பொறுமை வாய்ந்தவர்களாம். அதனால்தான் பூமாதேவிக்கு க்ஷமாதேவின்னு ஒரு பேருண்டு. பூமி தான் பொறுமைக்கு அதிபதி. எவ்வளவு இது வந்தாலும் பொறுமையாக எத்தனை பேர் ஏறி மிதிக்கிறோம் நடக்கிறோம் பொறுத்து கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம இந்த இடத்துல உட்காண்டிருக்கோம். இன்னைக்கு பூமிக்கு சமமான ஒரு பொறுமையான நிகரான ஒரு தெய்வம் வேறு எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பொறுமைசாலிகள் அப்படின்னு எடுத்திருந்தால் ரிஷபராசி நேயர்கள் எதையும் பொறுத்துப்பார்கள். தாங்கிக் கொள்ளக்கூடிய இதயம் உள்ள, எதையும் தாங்கும் இதயம், மகாலட்சுமியினுடைய அருள் பாலிப்பவருக்கு ஆளானவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு 2025 தான் இப்படி போயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் தொலைச்சிட்டோம், இதை பண்ணோம் பல வேதனைகளோட. ஏன்னா 10 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா ரிஷபராசிக்காரனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கவுங்க சொந்த ஜாதக பிரகாரம் பலன்கள் மாறும். இப்போ 2026 ஏதாவது ரிஷபராசிக்கு நன்மைகள் நடைபெற வாய்ப்புள்ளதா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வருட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் இருக்கார். மிகச்சிறப்பு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், குடும்ப வருவாய் அதிகரிக்கும், பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தம், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அரசாங்கத்தினுடைய அனுகூலம், உயர் பதவியில் வகிக்கிறது, புதிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலம் ஆதாயம் தேடுவது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப மொத்த வருவாய் அதிகரிக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், குடும்ப பொருளாதாரம் உயரும், வாக்கு பலிக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம்னு சொல்லலாம். உங்களுடைய சொல், பேச்சு, செயல்பாடுகள் மூலம் பிறரை கவரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவீர்கள். அதாவது ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சுருப்போம், சில பேரெல்லாம் பார்த்தா நாம்பளா போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கணும்னு தோணும், ஆசையாக இருக்கும். அவர்களுடைய தோற்றம் ஒரு காரணம், செயல் ஒரு காரணம், பேச்சு ஒரு காரணம். சில பேர் அவனே பேசுனா கூட அவாய்ட் பண்ண தோணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நடா நைன் யாருன்னே தெரியல. சில பேர்கிட்ட நாம்பளாக போய் பேச்சு கொடுக்கணும், எப்படியா அவங்க கண்ணில் படணும், அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இருப்போம். இந்த 2026 ரிஷபராசி நேயர்கள் நம்மளை தானாக தேடி நம்மளுடைய நட்புகளை, பழக்க வழக்கங்களை வலுப்படுத்துறதுக்கு நிறைய பேர் துடிப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த விதத்தில் இருக்கும். வாக்கு வன்மை, சொல்வாக்கு இருந்தால்தான் செல்வாக்கு பெற முடியும். இப்போ உங்களுடைய சொல் அப்படிங்கிறது ஒரு சொல் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியான வருவாய் அதிகரிக்கும், வளம் அதிகரிக்கும், குடும்ப வளம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்கள், தாயார், தகப்பனார், மனைவி, மக்கள், சகோதர வகையினர், உறவினர்கள் எல்லாருமே நம்ம ஜாதக பிரகாரம், நம்ம நேரப்பிரகாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதே மாதிரியே நீங்கள்
இண்டிவிஜுவலாக குடும்பத்தில் யாருக்கும் தெரியாமல் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் ஒரு நாளைக்கு அது உதவும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அது சின்னதாக தெரியும், நாளைக்கு அது உங்களுக்கு பெருசாக தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அந்த மாதிரி அமைப்புகளை குரு கொடுக்குறார். திருமண பேச்சு கைகூடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். குறிப்பாக சொல்லப்போனால் அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இயற்கை பொருட்கள், வேதியியல் பொருட்கள், ஹெர்பல்ஸ், சித்தா, ஆயுர்வேதா, மூலிகைகள், இந்த மாதிரி ஒரு வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி மின்சாரத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக் இதெல்லாம் இது வருது அதிபதி, அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம், எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இது. 5, 6, 7 ஒன்றுமில்லை, 8 சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். அரசு வேலைக்கு வாய்ப்பு. பல ஆண்டுகளாக முயற்சி செய்து அரசு வேலை நமக்கு அமையவில்லை என்ற வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கடுமையாக முயற்சி பண்ணினீங்கன்னால் கண்டிப்பாக அரசு பதவியில் நம்ம கோரலாம். ஏற்கனவே அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். 10ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பானது ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். சொந்த தொழில் இரட்டிப்பாக அபிவிருத்தி அடையும். இரும்பு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. பொதுவாக பார்த்தா ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் 2026ஆம் ஆண்டு மிகச்சிறப்பான யோகங்களை பெறுகிறீர்கள். 100க்கு 90% நன்மைகள் தங்களுக்கு கிடைக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கும் 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த துறையில் என்ன வேலை செய்தாலும் 90% நன்மைகள் 100க்கு. அபரிமிதமான யோகம்தான் போங்க இந்த வருஷம். தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும். இந்த ஆண்டு மிகச்சிறப்பு ரிஷபராசிக்கு. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசி நேயர்கள் மிகச்சிறப்பு வாய்ந்தவர்கள். கணித மேதைகள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், ஞானிகள். ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புத பகவான். அப்பேற்பட்ட புதனுடைய ஆதிக்கத்து, புதன் தான் கல்விகாரகன், வித்தைகாரகன், தொழில்காரகன். அப்பேற்பட்ட அதிபதியாக விளங்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிதுனமும் கன்னியும். இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ், அறிவு, ஞானம். நாங்கள்லாம் 10 தடவை படித்தா நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போகிறோம், அப்படியே பைஹார்ட் பண்ணிடலாம். கணித மேதைகள், கணக்கு போடுறதுல வல்லவர்கள். ஒருத்தரை பார்த்தாலே இடம் போட்டுருவீங்க. இவன் இப்படித்தான், அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், நடவடிக்கைகளை வைத்து அவருடைய ஜாதகத்தையே சொல்லிட முடியும். அந்த மாதிரி அமைப்புகளை கொண்டவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எப்படி இருக்குது, புலிப்பாணி சித்தர் மற்ற நூல்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு, கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் ஜென்ம குரு வக்ரம் மிகச்சிறப்பு. குரு பகவான் உங்கள் ராசியில் வக்ரத்தில் இருக்கார். அதை விட வேறு என்ன வேணும்? 2026 அதிக பலன்களையும் அதிக நன்மைகளையும் அடையக்கூடிய ராசின்னு சொன்னால் மிதுன ராசியை சொல்லலாம். பலவிதமான யோகங்களை கொடுக்குறார். வீடு கட்டலாம், புதிய வீடு கட்டி கண்டிப்பாக 2026 நீங்கள் பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. வக்கர குரு அப்படின்னா நன்மையை கொடுப்பார். அது ஜென்மத்திலேயே வக்கரம். இப்போ என்னென்ன நன்மைகள் உண்டோ அனைத்தும் திருமணமாகும். விரும்பிய வரனை, லவ் மேரேஜ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம், விரும்பிய வரனை அடையலாம். திருமண பேச்சு கைகூடும், தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், வீட்டில் விவாகங்கள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், பழைய கடன்கள் நிவர்த்தியாகும், அசையாத சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். வெளியூர் பிரயாணங்கள், ஆலயம் கட்டுவது, ஆலய தரிசனம், பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது, ஆலயத்தை அபிவிருத்தி பண்ணுறது, இந்த மாதிரி குலதெய்வ கோயில் நிர்மாணம், கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஜாதகத்தில் இருக்கிற பரிகாரங்களை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தெய்வீக தொழில்களையும் செய்யலாம். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. சட்டத்துறை, காவல்துறை, நீதிமன்றம், இராணுவம், இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை,
அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசினியர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக அபரிமிதமான யோகங்கள், வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். 4, 5, 6, 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் மிகச்சிறப்பு. அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள், விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகி நமக்கு சேர வேண்டிய பாகம் நமக்கு கிடைக்கும். தகப்பனாரும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்களை பெறலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மிதுனராசியில் இருந்து ஒரு கணக்கு வழக்கான தொழில், ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்துத்துறை, டீச்சிங், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம், கணினி சம்பந்தமான தொழில், இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், மளிகை, பூ, பழங்கள், காய்கறிகள், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக இருக்கும். இந்த வருஷம் வியாபாரங்கள் இரட்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கடன் தொல்லை நீங்கும், நோய் நொடிகள் நிவர்த்தியாகும், மருத்துவ செலவுகள் குறையும். உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்புகளிலிருந்து கடந்த பல நாட்களாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக இருக்கட்டும், நம்ம வீட்லேயா இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு எப்போ கேளு மாசமான டாக்டருக்குன்னு இவ்வளோ எடுத்து வச்சிட்றமே அப்படின்னு மனக்குமரலோடு பண்ணித்தான் ஆகணும்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த செலவு முற்றிலும் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. மருத்துவ செலவு குறையும், கடன் நீங்கும். கூட சுக்கிரனும் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஆயத்த ஆடைகள், இந்த மாதிரி துணிமணிகள், வஸ்திர சம்பந்தமான தொழில், அதே மாதிரி உலோகத் தொழில், இரும்பு, ஈயம், பித்தளை, காப்பர், தங்கம், வெள்ளி, இது போன்ற தொழில் பண்ணக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள், ஜவுளி வியாபாரிகள், ஜுவல்லரி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். 2026ஆம் ஆண்டு மிதுனராசிக்கு இந்த மாதிரி தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகம். இதில் பார்த்தோம்னா இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த இடத்துல குற்றம் இருக்குது, குறை இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொந்த ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருந்தால் தான் இதில் பாதிப்பே. இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் அப்படின்னு பொதுவாக பார்த்தோம்னா மிதுனராசிக்கு அபரிமிதமான யோகம். கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக படும் துயரம், எதில் போனாலும் நஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள், கெட்ட பெயர், ஒரு இதுலேயும் முன்னேற்றம் இல்லை, முயற்சி வீணாக போகிறது, இப்படியெல்லாம் தடைபட்ட தங்களுடைய ஒரு நேரம் தற்சமயம் 2026 பொன்னான நேரமாக, பொன்னான வாய்ப்பாக தங்களுக்கு அமையுது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மிதுனராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலன்களில் 99% சூப்பர், 99% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம், எல்லாருக்குமே 99% சூப்பர். இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை. இந்த ஆண்டு முழுவதும் கிரீன் கலர் அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அனுகூலமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள். பொதுவாக கடகராசின்னு எடுத்துட்டால் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ராசி. தனி வீடு சந்திரனுக்கு மட்டும். கடகமும் சிம்மமும் தனித்தனி வீடு, தனி அதிதேவதைகள். கடகத்துக்கு சந்திரன் அதிதேவதை, சிம்மத்துக்கு சூரியன் அதிதேவதை. 10 ராசிகளுக்கெல்லாம் 2 அதிதேவதைகள் உண்டு, அதாவது 2 வீடுகள் உண்டு. மேஷம், ரிச்சிகம், இது ரெண்டுக்குமே செவ்வாய். இந்த மாதிரி ஒவ்வொரு 2 ராசிகளுக்கும் ஒரு தெய்வம் அதிதேவதை. இந்த கடகத்திற்கும் சிம்மத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெய்வம், தன்னுடைய சொந்த வீடுனா ஒன்று தான். அப்படி பார்க்கும் பொழுது கடகராசிக்கு சந்திர பகவான் அதிதேவதை. சந்திர பகவானுக்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் அம்மன், பார்வதி தேவி அம்பாள். அப்போது சந்திர பகவானுடைய அதிதேவதையாக கொண்ட கடகராசினியர்கள் பொதுவாகவே இயற்கையாகவே இரக்க குணம் கொண்டவர்கள். பார்க்க கொடூரமாக கடுமையாக தெரிஞ்சாலும் ஆள் மனது இரக்க குணம். அவன் அடிச்சுட்டு கொடுத்துருவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கும்போது அடிப்பான், அப்புறம் அவனே வந்து சாரி கேட்டு இந்தாடா அப்படின்னு கொடுப்பான். இரக்க குணம் உள்ளவர்கள், தாராள மனம் கொண்டவர்கள், தயாள குணம் கொண்டவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தாயார் மேலே பற்று அதிகம் கொண்டக்கூடியவர்கள் கடகராசி நேயர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குது? பாவம், கடந்த வருஷம்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. 4 கிரகமும் சரியில்லை. சனி அஷ்டமச்சனி, குரு 12 விரயம், இந்த மாதிரி ராகு கேது ஜென்மத்துக்கு வந்துடுவார், இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார்.
ராகு 7ல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படியெல்லாம் பலவிதமான குழப்பங்களும் உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக, குடும்ப ரீதியாக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் கடகராசினியர்கள். பெயர்பட்ட தங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்திலேயே மிகச் சிறப்பானதொரு யோகத்தை கொடுக்குறார். குரு பகவான் 12ல் வக்கரகதியில் இருக்கார். அப்புறம் ஜென்ம குருவாக வருவார். வர்றதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டு வந்துடுவார். வந்தால் பிரச்சனை, வர்றதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டோம்னா வரும்போது பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி இழந்த செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி. எல்லா செல்வம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நகை, நட்டுக்கள் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. அதெல்லாமே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். வட்டி முதலமாக திருப்பி வரும். போயிருச்சேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருப்பி கிடைக்குது. திருமண பேச்சு கைகூடும். கடகராசினியர்கள் கண்டிப்பாக வேண்டான்னு சொன்னாலும் திருமண பேச்சு கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வாகன போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. கப்பல், விமானம், ரயில்வே, இதர வாகனங்கள் மூலமாக போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மையை அடையலாம். கடகராசினியர்களாக இருந்து 2026ல் மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 3க்கு போயிடுவார். அதுவும் நன்மை. பலவிதமான துன்பம், துயரம், தங்க மேல் இருந்த பழிச்சொல், அவமானங்கள், அபவாதங்கள், வீண் பழி இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். தானாக தேடி வந்து உதவி செய்வார்கள். பிரிந்து சென்ற சகோதரர்கள் நன்மையை கொடுப்பார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் விலகும். அதாவது ஒரு 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்குள்ளேயுமே நேரில் பார்த்துன்னா ஒன்றும் பேசிக்க மாட்டோம். தனித்தனியாக சிந்திக்கும் பொழுது அவன் அப்படி பண்ணியிருப்பானா, இவன் இப்படி பண்ணியிருப்பானா, அவன் மறைக்கிறானா, இதை நம்மள்கிட்ட இப்படி ஒரு குணங்களோடு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அப்படி போயின்னு இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாகி உட்காந்து பேசி இது இப்படித்தான் ஆச்சு, நான் கூட என்னமோ நினச்சேன், எப்படியோ நினச்சேன் அப்படின்னு நம்மளையே நம்ம தவறாக கருதிட்டோம். நம்மளையே நம்ம அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவார். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா இந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை அதிகரிக்குது. 6ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும். மருத்துவ செலவுகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலாக்கள் செல்லலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், நீர்நிலைகள், மீன்வளத்துறை, கடல் சார்ந்த தொழில்கள், பொதுவாக ஜலம் சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமான என்ன தொழிலில் இருந்தாலும், தண்ணீர்னா வாட்டர், அந்த துறையில் எதில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். கடகராசினியர்களுக்கு புதுசாக தொழில் துவங்கினாலும் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ரிலேட்டடாக ஒரு தொழில் துவங்கினீங்கன்னா இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல சனி, ராகு மிகச்சிறப்பு. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். உடல் உபாதைகள் குறையும். நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள். நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க. வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து இங்கே பணம் அனுப்பிச்சு நாம் இங்கே சாப்பிட்டுன்னு இருக்கோம்னா அதுவும் அபரிமிதமாக அதிகப்படியான ஒரு வருவாய் கிடைக்கும். உடல் நலம், நரம்பு ரீதியான, தலை ரீதியான, தோல் ரீதியான பிரச்சனைகள் விலகும். பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்துட்டோமேயானால் இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களில் கடந்த ஆண்டு தாங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மிகச்சிறப்பானதொரு 90% நன்மைகளை அடைகிறீர்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 100% நன்மைகளும் ஏற்படுது. இருந்தும் சொந்த ஜாதகம் இருக்கா பார்த்துன்னா இன்னும் தெளிவாக தெரியும். இப்படி தான் இருக்கும், இந்த டைமில் இந்த மாதத்தில் இதை செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் கலர். அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது? 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்களில் இருந்தீங்க. அதிலிருந்து இந்த ஆண்டு நாச்சும் ஒரு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, நன்மைகள் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்துன்றோம். 2026 அப்படிங்கிறது மிகச்சிறப்பானது ஒரு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையுது. சிம்மராசி அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே ஒரு நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், தலைமை பொறுப்பு, அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள், முன்கோபங்கள் அதிகமாக இருக்கிறது, ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, நேர்மையாக இருக்கணும். இந்த மாதிரி 10 பேர் இருந்தால் நீங்கள் தான் அங்கே லீடர்ஷிப்பாக இருக்கிறது. ஏன்னா சூரியன், நவக்கிரகத்துக்கு அதிதேவதை சூரியன், சூரியனுடைய ராசி சிம்மம்.
இப்போ சிம்ம லக்னம், சிம்ம ராசி இவங்க எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு, சொல்லிக் கொடுக்கக்கூடியது, கரெக்டாக இருக்கிறது, இப்படியெல்லாம் தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026 கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தால், ராசியில் இருந்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ தங்க மேல் இருந்து வந்த தேவையில்லாத குற்றம், குறைகள், பழி, பாவங்கள் விளக்கப்படும். தேவையில்லாத கரை அப்படிங்கிறது, நீங்கள் நல்லவர்கள் தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணமேரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்களுக்கு கல்லுன்னு தெரியுன்றதெல்லாம் அந்த காலத்து பழமொழி. அப்போது நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள், தோற்றங்கள், பேச்சுக்கள், எண்ணங்களை வைத்து நாம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட நம்ம மேலே இருந்து வந்த இந்த குற்றங்கள், குறைகள் விலகப்பட்டு நம்மளுடைய உண்மையான நேர்மையான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிய வரும். எப்போன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் மிக மிக நன்மைகளை கொடுக்கும். இறை வழிபாடுகளில் எண்ணங்கம் மேலும், கோவில் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு, ஆலய நிர்வாகம் பண்ணுறது, ஆலயம் கட்டுதல், ஆலயத்திற்கு பயணங்கள் செல்வது, ஆன்மீகத்தில் நாட்டம், தியானம், தபம், ஜபம், யோகம் இதெல்லாம் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னா சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, கேளிக்கைத்துறை, விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை தரும். தங்கள் மேல் இருந்து வந்த சட்ட ரீதியான நீதிமன்ற வழக்கு, வியாஜ்யங்கள் வெற்றியை கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திடீர் வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு கிடைக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்க 2026 திடீர்னு எதிர்பார்க்காமல் அந்நிய தேச பயணம் மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும், வேண்டானாலும் திருமணம் நடக்கும். 2026 ஆரம்பத்தில் கல்யாணம் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் நடக்கும். விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வீட்டில் பெரியவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டிற்கு தேவையான பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், என்னென்ன பொருட்கள் தேவையோ, அழகு சாதன பொருட்கள், மின் சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புதன், செவ்வாய், சுக்கிரன், புத ஆதித்ய யோகம், புத மங்கள யோகம், ஆதித்ய மங்கள யோகம், பலவிதமான யோகங்களோடு இருக்குது. அசையாத சொத்துக்கள், கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு வந்தாச்சு. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், ராசிநாதன் ஆட்சி பலம், செவ்வாய் மனைகாரகன், வீடுகாரகன், அங்கேயே சூரியனோடு சேர்ந்திருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நிலபுலன்கள் வாங்கி போடுவது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணுறவர்கள், ரியல் எஸ்டேட், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதே மாதிரி நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. புதனும் அதில் இருக்கிறதுனால கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், இந்த மாதிரி அகாடமி, பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள், பயிற்று வைக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பெயர் வாங்கலாம், நன்மைகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். விவாகரத்தே ஆகியிருந்தாலும் மீண்டும் சேரலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், வாகன விபத்து அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்துடணும். இந்த பதிவை கேட்டோடனே சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்திங்கன்னா தெளிவு கிடைக்கும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது. நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த எலக்ட்ரானிக், மின்வாரியம், மின்சாதன பொருட்கள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மராசின்னு எடுத்துட்டால் 2026 இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணலாம். முதலீடுகள் மூலம் லாபங்களை பெறலாம். ஒரு 95% நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற நிலவரங்கள், பயிற்சிகளை வச்சு பார்க்கும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த சிம்மராசினியர்கள் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானை வணங்கணும். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு
பொதுவாக கன்னிராசின்னு பார்த்தோம்னா இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஒவ்வொரு புத்தாண்டுமே நான் சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுறோம். எல்லாருமே அதை தான் கணக்கு வச்சுக்கிறோம். தமிழ் வருஷம் 60 இருக்குது. இப்போ என்ன வருஷம் நடக்குதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இப்போ நடக்கிற வருஷம் பேர் விஸ்வாவச வருஷம்னு பேர். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. 2000 ஏன்னா அலுவல் மொழி, அன்றாட மொழி, ஹாலிடேஸ் இதெல்லாமே காலண்டரில் பார்த்தோம்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அப்போது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே காத்துட்ருக்கோம். அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டுக்குன்னு தனியாக பலாபலன்கள் கிடையாது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்குள்ளே நடுவில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதோ அதை வச்சு இந்த புத்தாண்டு இப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பலனாக எடுத்துக்கிறோம். நம்ம உள்ளே சொன்ன மாதிரி அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா மிக துல்லியமாக தெளிவாக நம்ம பலாபலன்கள் அறிஞ்சிக்கலாம். அப்படி இருக்கிற இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால கல்வி, கேள்விகள், ஞானம், அறிவாளிகள், ஜென்ரல் நாலேஜ், மிகச்சிறந்த புத்திசாலிகள் யார்? மிதுனமும் கன்னியும். பார்த்தா வெளியில் தெரியாது. நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். எப்போவுமே நிறைகுடமாக இருக்கிறவன் வெளியில் காமிச்சிக்க மாட்டான். அறகுறையாக இருக்கிறவன் தனக்கு அது தெரியும் இது தெரியும்னு ஒரு சீனை போட்டுண்டு அப்படியே அலட்டிப்பான், பந்தா பண்ணிப்பான். நிறைவாக இருக்கிறவன் பேசவே மாட்டான். எப்போ பேசணுமோ அப்போ மட்டும்தான் பேசுவான். அந்த மாதிரி மிதுனராசியும் கன்னிராசியும் ஒரு தெளிவான ஒரு தெளிந்த நீரோடை போல் நிறைய விஷயங்கள் அவர்களுக்குள்ளே உள்வாங்கி வச்சுருப்பாங்க. பிரயோகப்படுத்த மாட்டாங்க வெளியில். அந்த மாதிரி பேர்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2026 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிகச்சிறப்பு. இவ்வளோ நாளாக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து பலவிதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சி ஆவார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போவார். மிகச்சிறப்பு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். நான் வெளிநாடே போகமாட்டேன்னு சொன்னவங்க கூட வெளிநாடு போக வச்சிருவார். உத்தியோக ரீதியாக போகலாம், தொழில் ரீதியாக போகலாம், சம்பாதிக்கிறதுக்காக போகலாம். வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை கொடுக்கும். உடல் நலத்தில் நரம்பு சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சரியாகும். உடல் நலம் சீராகும். நரம்பு கோளாறுகள் விலகும். சினிமா துறை, பத்திரிகை துறை, இயல், இசை, ஜோதிடம், நாடகம், சினிமா, ப்ரெஸ், மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு ஒரு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். நீதிமன்றங்கள், சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம் இதில் இருக்கிறவங்களுக்கும் அதிக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானும் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நன்மை அதிகரிக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மை மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்சவிருத்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இவையெல்லாம் வாங்கி மகிழலாம். புதிய தொழில் துவங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய தொழில் ஏற்கனவே இருக்குன்னா அதை பல இடங்களுக்கு கிளைகளை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்களை அடையலாம். மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, அதுவும் நன்மை. பொதுவாக 3, 6, 11 சனி இருந்தால் மிகச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல சனி ராகு. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், கிரானைட்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், விவசாய உரங்கள், பூச்சி மருந்துகள் இது போன்ற ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி துறையில் தயாரிப்புகள் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். வாகன போக்குவரத்து வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இது வச்சு நடத்தக்கூடியவர்கள், பேருந்துகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், வாகன பணிமனை மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் செல்வம். 2026 இரட்டிப்பான செல்வங்கள், தொழில் விருத்தி அடையும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை, தாயார் வழி சொத்துக்கள். ராசிநாதன் 4 குரு வீட்டில். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு வாய்ப்புண்டு. பூமி, மனை, வீடு, நிலபலங்கள் வாங்கலாம். உடன் பிறந்தவர்கள் அனுகூலம் உண்டு. ஜவுளித்துறை சிறப்பாக இருக்கும். ஆபரண தொழில் சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2026 மிக மிக அபரிமிதமான யோகங்களையும் பல கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்கள்லேருந்து அப்படியே வேகமாக வெளியில் வந்து பலவிதமான ஆப்போசிட்டான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். நாமளா இப்படி அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கணும்.
அந்த விதமான யோகங்களான ஒரு நேரம் அப்படிங்கிறது ஏற்படுது. கன்னிராசிக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா குரு 11, கேது 11. கன்னிராசியின் பொதுவாக பார்த்தா ஒரு 99% நன்மைகள் ஏற்படுது. எல்லாருக்குமே கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம், தனியார் துறை எதில் பணியாற்றுகிறாலும் 99% நன்மைகள் உறுதி கன்னிராசிக்கு இந்த 2026. இருந்தாலும் சொந்த ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்குங்க. அதுலேயே சூப்பராக இருந்ததுன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவன் கோயிலில் இருக்கும் காலபைரவர். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுன்னு சொல்லலாம். அதாவது அது பிறக்கிற அன்னைக்கு புத்தாண்டு, அப்புறம் அந்த வருஷம் பூரா நம்ம அனுபவிச்சு தான் ஆகிறோம். ஆனால் அந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் 2026 துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026க்காகத்தான் காத்துட்டு இருந்தீங்க. அப்போ தான் நல்லதுங்கிறதே உங்களுக்கு வருது, அந்த டோரே ஓப்பன் ஆகுது. கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கதவுங்கிறதே திறக்கலை. துலாம் ராசின்னு எடுத்துட்டால் சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் தான். சுக்கிரன் தான் செல்வம், செல்வாக்கு, மன சந்தோஷம், இதுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தாலும் நீங்கள் தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு உதவி செய்கிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, மற்றவங்களை மகிழ்ச்சியாக வச்சு பார்க்குறது, இது உங்களுடைய இயல்பு. பொதுவாகவே துலாம் ராசினாலே தனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாம் கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியவர்களை கடந்த 2.5 ஆண்டுகளாக பகவான் கஷ்டப்படுத்தினர். கிரகங்கள் தற்சமயம் இந்த பயிற்சி இந்த 2026 அபரிமிதமான யோகத்தை 100க்கு 100% யாருன்னு சொல்ல போனால் துலாம் ராசி தான். மற்றதெல்லாம் 99 தான் சொன்னேன். ஒரு சில ராசிகளுக்கு 100க்கு 100% நன்மைகளை பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான யோகங்கள். 9ல் குரு வக்கரம், ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியின் பழமொழி. இப்போது வருஷ ஆரம்பத்திலே 9ல் குரு வக்கரமாக வேறு இருக்கார். மிகச் சிறப்பானதொரு யோகம். என்ன வேணுமோ அதை கொடுப்பார். கடவுள் நேரில் தோன்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன், வேண்டுதல், வாண்டடெல்லாம் இருக்கும். நாம் என்ன கேட்குறோம், என்ன வேண்டுன்னு மனசில் நினைச்சாலே போகிறோம், அந்த காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். எத்பாவம் தத்பவதின்னு ஒரு பழமொழி. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். அந்த மாதிரி 9ல் குரு இருக்கிறதுனால துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ என்ன கேட்குறீங்களோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். அதனால் மிகச்சிறப்பானது யோகம். பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை, ஸ்திரீ சேர்க்கை, விவாக பிராப்தி இதெல்லாம் உண்டாகும். திருமண யோகம் கைகூடும். விரும்பிய வரனை யாரை விரும்புகிறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணலாம். இவ்வளோ நாளாக தடையாக இருந்திருப்பாங்க பல பேர். எல்லாரும் ஒன்று கூடி ஒற்றுமையாகி திருமண சம்மதம் கிடைக்கும், திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் பெரியோர்கள் சிறியோர்களுக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது இருந்தால் அதெல்லாம் தங்கு தடையின்றி நடத்தலாம். வீடு வாங்கலாம், பொதுவாக மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், வாகனங்கள் ஓட்டி பழகலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், மைதானங்கள்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், அதுபோக எலக்ட்ரானிக், இந்த செல்ஃபோன் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறையா இருக்குது எலக்ட்ரானிக் எல்லாம். அந்த மாதிரி பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். இந்த ஆண்டு பலவிதமான யோகங்கள் உண்டாகுது. இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அன்லிமிட்டெட் அனுகிரகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அபரிமிதமான யோகம் உண்டாகுது. 9ல் குரு, 11ஆம் இடத்துல கேது லாபஸ்தானத்தில், அதுவும் நன்மை. திரைக்கடலோடையும் திரவியும் தேடும் சொல்வார் பாரதியார். அந்த மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. அந்நிய தேச முதலீடுகள், ஆன்லைன் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி துறையிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. உடல்நல ரீதியாக மனோரீதியான பிரச்சனைகள் விலகும். மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனோபயம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சட்டத்துறை, காவல்துறை சிறந்து விளங்கும். புதிய புதிய பதவி உயர்வுகள், அதே மாதிரி பரிசுகள் வெல்லக்கூடிய அமைப்பு, பாராட்டுக்களை அமையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசு சன்மானம் பெறலாம். நாம் செய்கிற வேலையில், நம்ம துறையில் நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். அதன் மூலம் அரசாங்க விருதுகளை வழங்கலாம். கலைமாமணி, பத்மபூஷன்,
பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ இல்லையோ, அந்த மாதிரி விருதுகளை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே நாம தான் தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பொறுப்பு கிடைக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், மருத்துவர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகளுக்கு இந்த வருஷம் மிகச்சிறப்பு, பெரும் செல்வம் ஏற்படும், பொருளாதார உயர்வை சந்திக்கலாம், பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். உடல் நலத்தில் இத்தனை நாளாக சொல்ல முடியாத ஒரு நோய், ஒன்று போனால் ஒன்று, வயிறு சரியாச்சா கழுத்து, கழுத்து சரியாச்சா கை, இப்படி மாற்றி 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 தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நோய் நொடிகள் ஆறவே நம்ம உடம்புல நோய் இருந்துதா, எனக்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிஸ்கா, அப்படியே தெளிவாக புத்துணர்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். மிக பாக்கியம், யோகங்கள், ஐந்தல சனி ராகு, அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம், ஸ்திரமான சொத்துக்கள், ஃபிக்ஸட் டெபாசிட், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள், வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி, இது போன்ற பலவிதமான அபரிவிதமான நன்மைகளை இந்த 2026 முழுதும் நன்மையை பெறக்கூடிய ராசி துலாம் ராசி. கடந்த 2.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு பலவிதமான யோகங்களை 2026 அடைய போகிறீங்க, சந்தேகமே வேண்டாம். இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை எடுத்து சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் கிரகங்களும் தசாபுத்திகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இந்த வருஷம் பூரா நாம தான் ராஜா. 100% நன்மை இந்த ஆண்டு தங்களுக்கு மிகச் சாதகமாக இருக்குது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு எடுத்துனோம்னால் மஞ்சள், அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 ஆண்டு மங்களகரமான, சொல்லப்போனால் மங்களகரமான 2026 ஆண்டு. இன்னும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஆண்டு. கடந்த வருஷம்லாம் பாவம் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். 2026 ஏதாவது நமக்கு விடிவு காலம் கிடைக்குமா, வேலையில் மாற்றம் வருமா, திருமணம் நடக்குமா, கடன் தீருமா, நோய் நிவர்த்தி ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இப்படியெல்லாம் பலவிதமான கேள்விகளோடு இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களே, செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க. மிக மிகச் சிறப்பானவர்கள். இயற்கையாகவே வீடு, மனை, வாகனம் வசதிகள் கொண்டவர்கள். இல்லைன்னா வாழ்நாளில் ஒரு முறை 2-3 முறை வீடுகளை கட்டக்கூடிய அமைப்பு, வாங்கக்கூடிய அமைப்பு, விவசாயிகளாக இருக்கலாம், கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகளை கொண்டவர்கள் தான் மேஷம், விருச்சிகம் ராசினியர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு 2026 ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மிக மிகச் சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் மிகச் சிறப்பானது யோகம். அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய ஜாதகம் பார்க்க வருவாங்க நிறைய பேர். இந்த எக்ஸாம் எழுதிட்டேன், இந்த எழுதிட்டேன், அதை எழுதிட்டேன், எப்போ எனக்கு கிடைக்கும், குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் எழுதியிருக்கேன், 1 மார்க்கில் போயிடுச்சு, 1/2 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த 2026 அரசு உத்தியோகம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அரசு வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பேச்சினால் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. வாய் ஜாலம், வார்த்தை ஜாலத்தினால் வெல்லக்கூடிய அமைப்பு. வாக்கு வன்மை ஏற்படும். தகப்பனாருடன் ஏதாவது பிரிவு விரிசல்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகி ஒன்று கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசாங்க பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும், தானமாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவருக்கு பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வரும். உயர்கல்வி, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். காதல் திருமணம் வெற்றி பெறும். பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும். உலோகத் தொழில் பண்ணுறவங்க, தங்கம், வெள்ளி, ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகள்
இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் மிகச்சிறப்பு. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். வெளிநாட்டில் போய் வியாபாரங்கள் பண்ணலாம். வெளிநாடு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஆண்டில் வெளிநாடு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம். தாயாருக்கு மருத்துவ செலவுகள், அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. 5ஆம் இடத்துல சனி. பூர்வீக சொத்துக்கள் வாங்கி குவிக்கலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு. புதிய புதிய வாகனங்கள், என்ன வாகனம் பிடிக்குதோ மார்க்கெட்டில் அன்னைக்கு சந்தையில் என்ன வாகனம் வந்திருக்கோ அதை வாங்கலாம். வாகன அமைப்பு உண்டாகும். வாகன பழுதுகள் நீங்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் 2.5 வருஷமாக தொட்டு ஒரு ரிப்பேராக அந்த காரே வாங்கிடலாம், புதிய வாகனமே வாங்கிடலாம், மாற்றி ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொடுத்துருக்கு. அதில் எல்லாம் விடுபட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். வாரிசுகள் மூலம் நன்மை. வாரிசுகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகளும் உண்டாகும். அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது. 8ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்கார். மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம், ஒன்று கூடலாம். அந்யோன்யமாக இன்பச் சுற்றுலாக்கள், வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, கேன்டீன், உணவு பண்டகங்கள், தின்பண்டங்கள், டீ ஷாப், பேக்கரி, இது மாதிரி சாப்பிட்ற ரீதியாக என்ன பொருள் தயாரித்தாலும் அதை விற்பனை செய்தாலும் அவர்களுக்கு மிகச்சிறப்பான நேரம். விருச்சிக ராசியாக இருந்து புதுசாக ஒரு தொழில் துவங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லைனில் ஆரம்பிங்க. இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. 10ல் கேது, அதுவும் நன்மை. அது 9க்கு வந்துடுவார். அப்போ வியாபாரிகள் அரிசி, பருப்பு, தனதானியங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள் இவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தா இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு 100க்கு 90% நன்மைகள். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டாகுது. இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வரப்போகுது. ஒரு வருஷம் முடிய போகுது. 2025ன்னு நம்மளாம் இத்தனை நாளாக கொண்டாடி இருந்தோம். 2026 இப்போது மாறப்போகுது. 2026ன்னு மாற்றி போடுறக்கே ஒரு மாதம் ஆகும். அந்த மாதிரிலாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இந்த 2026ல் தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகுது இதைத்தான் பார்க்குறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே குருவனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க. குரு பார்க்க கோணி நன்மைன்னு ஒரு பழமொழி. ஒரு ஜாதகத்தில் மற்ற 8 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, குரு ஒருத்தர் நல்லா இருந்துட்டார். இப்போ இந்த 12 ராசிகளில் தனுசுக்கும் மீனத்துக்கு மட்டும் ஒரு தனி அமைப்பு. ஏன்னு பார்த்தோம்னா குருவுடைய ராசி. இப்போ அவங்களுக்கு பொதுவாகவே மற்ற யார் என்ன பண்ணாலும் பாம்பையே பாம்பு கடிச்சா என்ன பண்ணும், தொடச்சி விட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கு விஷம் ஏறாது. அந்த மாதிரி குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால மற்ற என்ன கிரகங்கள் இடையூறுகள் பண்ணாலும் இந்த தனுசு மீனம் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் தப்பிச்சு நீந்தி வெளியில் வரலாம். குரு காப்பாற்றுவர். பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள், அதிக ஆன்மீக பற்று கொண்டவர்கள், பெரியோரிடம் மரியாதை செலுத்துபவர்கள், இறை வழிபாடு, தியானம், தபம், ஜபம், யோகம் இதில் வல்லவர்கள். அப்பேற்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிக அபரிமிதமான யோகம் காத்துருக்கு. நன்மைகளை தவிர வேறொன்றும் சொல்வதற்கே இல்லை. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. அரசு பணியாளர்களுக்கு நன்மை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துருக்கிறவங்களுக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க காரியங்கள் நடைபெறும். ஒரு காரியம் இழுத்துட்டே போகுது, அந்த சைனே போட மாட்டேங்கிறார், ஒருத்தர் சைன் போட்டால் அடுத்த வேலைக்கு போகலாம், இப்படிலாம் இழுத்துட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய அமைப்புங்கிறது நடக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னால் அந்த காரியம் தங்கு தடையின்றி நடந்து முடியும். 2வது, அரசாங்க பணிக்காக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் சேரணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் வேலைக்காக விண்ணப்பித்து எக்ஸாம் எழுதிருந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது
சாதகமாக முடியும், வேலை கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பணி உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர், புதிய புதிய பொறுப்புகள், பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கும். அதாவது நமக்கு அடுத்த போஸ்ட், அதுக்கு அடுத்த போஸ்ட், அப்புறம் தான் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியுமா. ஆனால் அந்த 2 போஸ்ட்டை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அங்கே போகக்கூடிய சூழ்நிலைங்கிறதுலாம் இப்போ கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க 2 பேரை தாண்டி உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவருக்கு ஒரு முக்கியமான பணிகள், பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பூமி வாங்கலாம். தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக பூமி, மனை, வீடு வாங்கலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம், அல்லது வீடு இடம் வாங்கி கிரக நிர்மாணம் பண்ணி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, அட்வொகேட்ஸு, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களும் ஆன்சைட் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்க, குருமார்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படும். வஸ்திர வியாபாரங்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ் சிறந்து விளங்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை வருட ஆரம்பத்தில், அதுவும் நன்மை. 2 பேருமே 3, 6, 11 இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகச்சிறப்பு. குடும்ப அமைப்பு சீராக இருக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். நண்பர்கள் உதவுவார்கள். இனம் புரியாத சந்தோஷங்கள், இன்பச் சுற்றுலாக்கள், வருமானங்கள் வரவுக்கு மேலே அதிகமாக வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓரளவு லிமிட்டாக ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரவுக்கு மீறிய வருமானங்கள் உண்டாகும். எங்கே போனாலும் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பேச்சுவார்த்தையின் மூலம் நன்மைகள், உடன் பிறந்தவர்கள் உதவி செய்தல், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஆயில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். 2026 ஏதாவது தொழில் துவங்கன்னா இந்த மாதிரி துறையில் துவங்குங்க, சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசி நேயர்கள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கலாம். அதே மாதிரியே குறிப்பாக சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த 2026 ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வருமானங்களும் இரட்டிப்பாகும். பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தோம்னால் 2026ஆம் ஆண்டில் மிகச்சிறப்பு நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசியாக தான் இருக்கீங்க. 100க்கு 99% நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருது. இப்போது ஒரு வருஷம் முடிய போகுது. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் கஷ்டங்கள் மட்டும் நிறையா பட்டோம். இந்த 2026 வருது. இதெல்லாச்சும் ஏதாவது கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த வருஷம் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க. சொல்ல முடியாத கஷ்டம். அதாவது இந்த இடத்துல வலிக்குது, ஒரு பிரச்சனை அப்படின்னா சொல்லலாம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத கஷ்டங்களை கொடுத்துருப்பார். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது, கணவன் மனைவி கிட்ட சொல்லிக்க முடியாது, வாரிசுகள்கிட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல முடியாது. எல்லாருக்கு முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி புழுங்கிட்டு எப்படா ஆண்டவா என்னை மட்டும் ஏன் இப்படி பண்ணுற, இப்படி எல்லாம் ஒரு சோதனை களத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு 2026 என்ன நன்மையை செய்ய போகிறது. பொதுவாக மகர ராசி அப்படிங்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்க. பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டவர்கள். தங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இவ்வளோ நாளாக 7.5 சனியில் பாவம் படாத பாடுபட்டீங்க. கடைசி 2.5 வருஷம் 3ஆம் இடத்துக்கு சனி போகும் பொழுது சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீட்டுக்கு தான் நன்மையை செய்வார். மீதி 9 இடத்துக்கு நல்லது பண்ணவே மாட்டார். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடத்துல சனி வரும் பொழுது தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ராசிநாதன் வேற.
மகரத்துக்கு கும்பத்துக்கு சனிதான் அதிபதி. இப்போ அவரோட வீட்டுக்கே அவர் வஞ்சனம் பண்ணுவார். அதுவும் நல்ல இடத்துல மத்தராசிக்கே 3ல் இருந்தால் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி இப்போ மிகச்சிறப்பான அம்சத்தை கொடுக்கிறார். என்ன வேணுமோ அது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். உத்தியோகத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான உத்தியோகம், ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, மனயோகம், மனயோகம் வந்தாச்சு, வாரிசுகள் உண்டாகும். அதே மாதிரி சனி தொடர்பான இரும்பு சம்பந்தமான தொழில்கள், தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறது, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோல் பங்க், ஆயில், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், ஆயில் வித்துக்கள், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், வெல்டிங் ஒர்க், லேத் ஒர்க், இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறது, ஸ்டோன்ஸ் சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்க, கிரானைட்டு, கற்கள், நிலக்கரி சுரங்கங்கள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு நல்லது. அது போக இந்த மகர ராசி நேயர்கள் 2026 ஏதாவது புதிய தொழில் துவங்கலாம்னால் நான் சொன்ன இந்த மாதிரி துறையில் எது வேணால் எடுத்து செய்யலாம். அதே மாதிரி வாகன தொழில் மிகச்சிறப்பு. வாகனம் சம்மந்தமாக ஓட்டுநர் நடத்துகிறவர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, கேப்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, வாகன பணிமனை வைத்து நடத்தக்கூடியவர்கள், வாங்கி விற்பவர்கள், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த வருஷம். அதுவும் சிறப்பு. குரு மறைஞ்சிருந்தார் வக்கரகதியில், அது வக்கரத்தில் இருக்கும் போதே நன்மை. திருமண பேச்சு கைகூடும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் ஏற்படும், அந்யோன்யங்கள் ஏற்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். தாயார் தாப்பனாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். குடும்ப வருமானம் சுரங்கி போயிருந்தது, அது இப்போ நல்ல மீண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அபரிமிதமான யோகங்கள், பூ, பழங்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லது. கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடை வைத்து வளர்ப்பவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல கேது மிகச்சிறப்பு. தங்க மேல் இருந்து வந்த வீண் பழிச்சொல் விலகும், அபவாதங்கள், வாக்குவாதங்கள் விலகும். சட்ட ரீதியான பிரச்சனை முடிவுக்கு வரும், நீதிமன்ற பிரச்சனை முடிவுக்கு வரும். குறிப்பாக சட்டத்துறை, காவல்துறை, நீதிமன்றத்துறை, அட்வொகேட்ஸ், இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். அரசு பணியாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் தகப்பனார் உடல்நலம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தங்களுக்கும் ஒரு சில உடல்நலக் கோளாறுகள் அல்லது பண விரயம், பொருளாதார விரயம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. எதுக்கும் மகர ராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துடணும். ஸ்க்ராலிங்கில் என்னோட நம்பர் வரும், தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த 2026க்கு உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும். ஒரு சில கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அமைப்பாக இல்லை, மற்றபடி சிறப்பாக இருக்குது. மகர ராசின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக 2026 நன்மைகள் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. 100க்கு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு, அதாவது ஆங்கில புத்தாண்டு, நாமெல்லாம் தமிழ் புத்தாண்டை விட ஆங்கில புத்தாண்டுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதை தான் அலுவல் மொழியாக இருக்குது, எல்லோரும் அன்றாடம் டேட் கிளிக்கிறதுலேருந்து அதான் பார்க்குறோம். அப்போ இந்த இங்கிலீஷ் புத்தாண்டில் அதுக்குன்னு ஏதாவது பயிற்சி இருக்கா, பலன்கள் இருக்கான்னு நிறைய கேட்கலாம். இந்த 2026 ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்றிருக்கும். ராகு, கேது, குரு, சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகும். அப்போது அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். கும்பராசின்னு எடுத்துட்டால் சனியினுடைய ஆதிபத்தியில் வரைங்க. கும்பம்னா என்ன? நிறை குடம், பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை குடம் தழும்பாது, குறை குடம் கூத்தாடும். அப்போ கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாத்துலேயுமே திறமை மிக்கவர்கள். நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்னா இன்றைக்கே அது தீர்வு காணக்கூடியவர்கள், பல விஷயங்களை கையாளக்கூடியவர்கள், பல விஷயங்களை தெரிந்தவர்கள், அறிவாளிகள், முன்னோடிகள், எல்லாத்துலேயுமே அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு 2026 என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு யோககாரகன். ராசியில் ராகு யோககாரகன் சொல்லுவார்.
இப்போ திடீர் அதிர்ஷ்டம், யோகம், லாபம், கீர்த்தி, புகழ், லாட்ரி சீட் உழுகலாம், ஏதாவது பொருள்கள் கையில் கிடைக்கலாம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம், எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடக்கலாம், நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும், உடன் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும், திடீர் வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் நடைபெறும். அதனால் நன்மைகள், பல தொடர்புகள், பெரிய மனிதர்கள் சந்திப்புகள், அதன் மூலம் பல வியாபார நுணுக்கங்கள், வியாபார உயர்வுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்களை அடையலாம். அதே மாதிரியே உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. ராகுதா அதுக்குள்ள அதிபதி. அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கும் அவர் தான் அதிபதி. இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதில் பணியாற்றக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னாலும் இந்த வருஷத்தில் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றங்களை அடையலாம். காரியம் அனுகூலமாகும். இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த ராகுல ராசியில் இருந்தால் எப்படியும் தலை, வயிறு, நரம்பு ஸ்கின் ப்ராப்ளங்களை கொடுப்பார். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது முழுக்க விலகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் 2026 இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் பயிற்சியாய். ஒரு பஞ்சாங்கத்தில் பயிற்சி ஆயாச்சு, இன்னொன்று ஆயிடுவார். அதுவும் 2026 நடக்கும். இப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஜென்மச்சனி விலகும், குடும்ப அமைப்பு சீராகும். குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் அல்லது கோபச்சின்னு போனவங்க அல்லது வீட்டுக்குள்ளே இருந்து கருத்து வேறுபாடோடு வாழ்கிறவங்க, மனம் ஒத்து போகாமல் இருப்பவர்கள், இவங்கெல்லாம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குடும்ப வருவாய் அதிகரிக்கும், அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிழலாம். அதே மாதிரியே பேச்சுக்கள் மூலம் பல சாமர்த்தியமான பேச்சுக்களை பேச்சு பல நடக்க முடியாத காரியத்தை கூட நடத்தி காமிப்பீர்கள். இந்த 2026 கும்பராசிக்காரர்கள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. புதிய வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனங்களை விற்கலாம், பழுது பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். சனிதான் அதுக்கெல்லாம் அதிபதி. அதே மாதிரியே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உரம் தயாரிப்பாளர்கள், இவங்களுக்கு சிறப்பு. விவசாயத்துறை சிறந்து விளங்கும். 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், வாரிசுகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், வம்ச விருத்தி ஏற்படும், தாயார் தகப்பனார் உடல்நலம் சீராகும், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். நமக்கு புதிய வீடு கட்டலாம். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்கலாம், புதிய நிலம் வாங்கலாம், புதிய இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம். இந்த மாதிரி யோகங்கள் உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், புதிய வெளிநாட்டு முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், இதில் எல்லாம் ஈடுபடலாம். இதெல்லாம் பலவிதமான லாபங்களை கொடுக்கும். 7ஆம் இடத்துல கேது நன்மையை தரும். சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அபரிமிதமான யோகம். சினிமா துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், கலைத்துறை, பத்திரிகை, பிரஸ், மீடியா, ஜோதிடம், ஆன்மீகம், ஆலயம், இது சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் யோகங்கள் அபரிமிதமாக உண்டு. இந்த 2026 மிகச்சிறப்பு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அரசாங்க பதவி கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. மருத்துவத்துறை சிறந்து விளங்கும். ஆடை, ஆபரணம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை. பொதுவாக கும்பராசின்னு பார்த்தால் இந்த 2026ஆம் ஆண்டு மிகச் சிறப்பு. கடந்த 2.5 வருஷமாக பலவிதமான கஷ்டங்களை பட்டுன்னு வந்தீங்க. இப்போ வரக்கூடிய இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலமான நேரம் அப்படின்னா அது இதுதான். 100க்கு 100% நன்மைகள் கும்பராசி, கவலையப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்துறது புத்திசாலித்தனம். இந்த 100க்கு 100% நன்மையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். அதில் எதுவும் ஒரு கெட்டது இல்லைன்னா பதிவை பார்த்துட்டு உடனடியாக சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அதுலேயும் தெளிவாக இருந்துருச்சுன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா, கவலையப்பட வேண்டாம். 100க்கு 100% நன்மையை தரக்கூடிய ராசி கும்பராசி. அதே மாதிரியே அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு,
அதிர்ஷ்டமான எண் 5, 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு 2025 முடிய போகுது. நாள் போகிறதே தெரியறதில்லை. இப்போ தான் 2025 பலன்கள் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வருஷம் வந்தாச்சு. 2026 அப்படிங்கிற ஆண்டுக்குள்ளே நுழையிறோம். அப்போது இவ்வளவு நாளாக மீனராசி பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டெல்லாம் ஜென்மச்சனி, ராகு சரியில்லை, குரு சரியில்லை, இந்த மாதிரி பலவிதமான கிரகங்கள் தொல்லைகளோ தொல்லை. உடல்நல ரீதியாக ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி, வாகன பிரச்சனை, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு, பொதுவாக மீனராசினாலே ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அதில் ஓரளவு இதாக சொல்லுவாங்களே, கழுவுற மீனில் நழுவுற மீன் இந்த மீனராசி. அது ஏன் அப்படின்னா, மீனராசிக்கு அதிதேவதை குரு பகவான். இந்த குரு பகவானுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படியோ எதையோ பண்ணி எப்படியோ சமாளிச்சிடுறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி கிரக நிலவரங்கள் வேறு ராசிக்காரனுக்கு இருந்தான்னா அவன் படுத்தவன் தான் எந்திரிக்க மாட்டான். நீங்கள் இந்தளவு சமாளிக்கிறதுக்கு காரணம் ராசிநாதன் குரு பகவான். அப்பேற்பட்ட ராசிநாதனுடைய இதில் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு அவ்வளவா ஒரு என்னதான் கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் பாதிப்புகள் கம்மியாக தான் இருக்கு. சரி வாங்க, இந்த 2026 எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். 2026 ராசிநாதன் 4ஆம் இடத்துல வக்ரகதி, மிகச்சிறப்பு. அர்த்தாஷ்டம குரு தான் இருந்தாலும் இந்த ஆண்டு பயிற்சியை 5க்கு வந்துடுவார் ஏப்ரலில், கவலைப்பட வேண்டாம். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வக்கரத்தில் இருக்கிற குரு, வக்கர குரு நன்மையை செய்வார்னு தான் சாஸ்திரம், புலிப்பாணி சித்தரே சொல்லியிருக்கார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தால் அவர் செய்யக்கூடிய காரியம் அள்ளித்தரக்கூடியதற்கு அளவே கிடையாது. மிகச்சிறப்பானதொரு யோகம் ஏற்படும். என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்கள் ராசிநாதனாச்சு அவர் வக்கரம், உங்களுக்கு என்ன இவ்வளோதான் கொடுக்கணுன்னு இருக்கா, அந்த மாதிரி அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரப்போகிறார். வருமானங்கள் இரட்டிப்பாகும். செய் தொழிலில் லாபங்கள், செய் தொழிலில் முன்னேற்றங்கள். படிப்படியாக ஒவ்வொரு இடமா நம்மளால் வேலை செய்ய முடியாத அளவு பணிகள் வரும். எந்த தொழில் செஞ்சாலும் சும்மா பணிகள் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம், சம்பளம் கொடுக்குறோம்லன்னு கேட்கலாம். அதுக்கு தகுந்த வருமானம் வரும். நம்மளுடைய வேலையை நாமளே 4 பேர் வச்சு செஞ்சு முடிச்சு கொடுக்குற அளவு நமக்கு வருமானங்கள் வரும். மிகச்சிறப்பான ஒரு உயர்வை பெறலாம். சில பேருக்கு இட மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்களும் ஏற்படலாம். அதன் மூலம் நன்மைகள் தான். இறை வழிபாடுகள், தியானம், தபம், ஜபம், யோகம், ஆன்மீக நாட்டங்கள், ஆலயப் பணிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். வீடு மனை வாகன வசதிகள் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடையும் வாங்கி பராமரிக்கலாம். மிகச்சிறப்பு. வீட்டில் சுப யோகங்கள், சுப மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடத்தி வைக்கலாம், நாமளும் நடத்திக்கலாம். திருமண பிராப்தி உண்டாகும். 5ஆம் இடத்துல கேது பகவான் வந்துடுவார். இப்போ 6ல் இருக்கார், வரக்கூடியவர் 5. இப்போ இருக்கக்கூடிய கேது மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல இருந்து வந்த உங்கள் மேல் இருந்து வந்த பழிச்சொல், பாவங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் இதெல்லாம் விலகும். நரம்பு ரீதியான பிரச்சனைகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. இராணுவம், பாதுகாப்பு படை வீரர்கள், பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கேளிக்கை, சினிமா, விளையாட்டு, கலைத்துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, மக்கள் தொடர்பு, இதில் மீடியா, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பான செல்வம், இரட்டிப்பான பெயர், புகழ், அவங்களுடைய பெயர் வெளியில் தருவது, வியாபகமாகிறது, பாராட்டுகள் எல்லாம் உண்டாகும். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, அதுவும் நன்மை. உடல் நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு. தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை. மருத்துவர்களுக்கு நன்மை. தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கு நன்மை. கணவன் மனைவி உறவு மேம்படும். வம்ச விருத்தி ஏற்படும்.
அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக நகை வியாபாரிகளுக்கு நன்மை. ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 மீனராசின்னு எடுத்துட்டோம்னால் கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் 2026 அமையுது. இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். அதில் ஏதாவது குறைகள் இருக்கா அதையும் களைஞ்சிட்டோம்னா 2026 மீனராசி அடிக்க ஆளல். பொதுவான பலன்களில் 199% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 100% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு 95% நன்மைகள். இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான், காளி தேவி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9 அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாளெலாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும் எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.